இன்றைக்கி எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் சுத்து பொங்கல். கோயில் இடிச்சுட்டு கட்டிகிட்ருக்காங்க. அதனால் கும்பாபிஷேகம் வர வரைக்கும் நோம்பிக்கு பதிலாக சுத்து பொங்கல் தான் வைப்பாங்க. அதுக்கு தான் ரெடி ஆகிட்ருந்தோம். அடிக்கிற வெயிலில் இந்த கூண்டில் இருக்க கோழி குஞ்செல்லாம் அப்படியே பாயில் ஆயிருமாட்டிருக்குது. அந்த அளவு ஹீட்டாக இருக்குது. அதனால் சோளம் கம்பெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு துணி சாக்கில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டேன். அதில் ஈரத்தில் கொஞ்சம் நின்றுட்டுருந்தா அதுக்கு நல்லாயிருக்குன்ட்டு. செடியில் இருக்க பூவை பொறிச்சு வச்சுட்டு நான், எங்கள் மாமியார், சின்னவன் 3 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பெரியவன் ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். சின்னவன் என்னையை விட்டு யாருக்கிட்டையுமே போக மாட்டான். அவன் என் கூடயே தான் இருப்பான். அதனால் பொங்கல் வைக்கிறதெல்லாம் எங்கள் மாமியார் தான் வச்சாங்க. அவங்களே பொங்கல் வச்சிட்ருந்தாங்க. சரி, பெரியவனை போய் கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு நானும் கிளம்பிட்டேன். பெரியவனை போய் கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளேயே பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்போ தான் பூஜை ஆகிட்டுருந்துச்சு. போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வச்சது வெண்பொங்கல் தான். ஆனால் பசங்க 2 பேரும் சக்கரை பொங்கல் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு வெண்பொங்கல்லையே நெய் கொஞ்சமாக ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கி கொடுத்தேன். அதுதான் சக்கரை பொங்கல் நினச்சிட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க.